ஐ மிஸ் யூ. அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ ரொம்ப ஸ்மார்ட். உன்னோட அம்மா நான் இடியட். உனக்கு தெரியுமா? இப்பெல்லாம் உன் அப்பா மேல கூட எனக்கு கோவம் வருதில்ல. எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் பிடிக்க மாட்டேங்குது. பாதி லைஃப் இதுலயே போயிடும் போல இருக்கு. எப்படி இருக்க? பாக்குறல்ல நீ இல்லாம என் லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னு. உன் மேல எனக்கு கோவம் வருது, பட் டோன்ட் வரி. உன்னை நான் பார்த்தேன்னா உன் கூட சண்டை போட மாட்டேன். இன்னைக்கு இன்னமும் என் மூடு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு நல்லது நடக்குது. இன்னைக்கு என்ன? ரொம்ப நாளாவே எனக்கு உங்க மேல கோவமே இல்லை. என்னன்னு தெரியல. என்ன நடக்குதோ அது நல்லதாவே நடக்குது. என்னமோ மனசெல்லாம் நிறைவா இருக்க மாதிரி இருக்கு. நமக்குள்ள நடந்ததுக்கெல்லாம் காரணம் நீங்க இல்லைன்னு என் மனசு சொல்லுத. என்னோட அந்த தப்பு எதை நான் செய்யவே இல்லையோ அதுக்காக நீ என்ன மன்னிக்கணும். உன்னை நான் கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்கே பாருண்ணா, உன்னோட ஃபோட்டோ கிட்ட நிச்சயமா போய் சொல்ல மாட்டேன். நீ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நீ சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன். நீ எப்படி சொல்றியோ அப்படியே நான் இருக்கேன். நாம ஒருத்தர் பிளேம் பண்றத நாம நிறுத்திக்கணும். அது போதும் எனக்கு. எல்லாம் முன்னாடி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும். நாம சேர்ந்து இருக்கணும். சண்டை, சோகம், சிரிப்பு, விளையாட்டு. என்னோட ஒவ்வொரு மார்னிங்கும் உன்னோட காஃபியோட ஸ்டார்ட் ஆகணும். அப்புறம் இரவு உன்னை பார்த்துக்கிட்டே முடியணும். இனிமே நான் உன்னை போட்டோல பார்க்கறதுக்கு ஆசைப்படல. உன்னை நான் நேர்ல பக்கத்துல ரொம்ப பக்கத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ மிஸ் யூ மை ஃபுகி. I'm missing you. I'm missing you a lot. திஷா இருக்கால்ல, இது ஒரு சைடான ஃப்ரெண்ட்ஷிப். அதுவும் என் சைடில் இருந்து தான். ஏன்னா அவள் என் ஆஃபீஸில் வேலை செய்கிறா. அதனால தான் நான் திஷா பக்கத்தில் போனால் அவள் என் முகத்தை பார்க்கவே மாட்டாள். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, ரெண்டு சைடும் நான் சமாளிச்சுக்கிறேன். லைக் ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு நானே ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை வாங்கிப்பேன். எனக்கு நானே அதை கொடுத்துக்கிட்டு சொல்லுவேன், ஃப்ரம் திஷா. And still you're happy. And I know what you're thinking. But actually திஷா இவ்வளோ நல்லவளா இருக்கா. அவ எவ்வளவு நல்லவன்னா என்னை இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஃப்ரெண்டா இருக்கா. என்னை இன்சல்ட் பண்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட இருந்து நான் இன்சல்ட் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க பேசுறது குறைவு, ஆனா சண்டை அதிகமா போட்டுப்போம். இன்ஃபேக்ட் எங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு ஆபீஸ்ல உள்ளவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆல் குட்? ஒன்னும் இல்லையே. I'm sorry. இட்ஸ் ஓகே, பி கேர்ஃபுல். அப்புறம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? எங்களுக்குள்ள என்னவோ இருக்குன்னு ஆஃபீஸில் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவள் மனசு உடஞ்சி போயிருக்கா. அவள் இதயத்தை யாரோ காயப்படுத்தியிருக்காங்க. அவள் இதயத்தை காயப்படுத்தின யாரோ ஒருத்தன் உங்கள் பார்ட்டியில் அன்னைக்கு இருந்திருக்கான். அந்த ஆள் யாருன்னு திஷா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? நான் எத்தனையோ தடவை அவகிட்ட கேட்டேன், அவள் சொல்லவே இல்லை. ஆனால் அவள் யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? யார் அது? ப்ளீஸ் சொல்லுங்க. Never mind. I was just joking. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு உனக்கே தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் சரிதான். ஆனா அந்த ஆளு யாருன்னு நிச்சயமா உங்களுக்கும் ஒரு நாள் தெரிய வரும். இங்கதான் நிறுத்துங்க, என் வீடு வந்துருச்சு. தேங்க்ஸ். தேங்க்யூ so much. And it was nice. Meet you again. Same to you. Bye. நாங்க குறைவா பேசுவோம், அதிகமா சண்டை போட்டுப்போம். இன்ஃபேக்ட் எங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு ஆபீஸ்ல எல்லாரும் நினைக்கிறாங்க. பூரப் எதுக்காக இப்படி பண்ணாரு? அந்த திஷாவை போய் அப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன நல்லா பாத்துக்கிறாரு. அண்ட் ஹீஸ் அன் ஹானஸ்ட் மேன். என்ன நிச்சயமா ஏமாத்த மாட்டாரு. திஷா அவரோட கார்ல இருந்திருக்கானா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருந்திருக்கும். நான் யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. பூரப் அவளோட வீட்டுக்கு போனப்ப அங்க வேற யாரோ கூட இருந்தாங்களே. அப்புறம் நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? அதாவது பூரபும் திஷாவும். நோ 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 ஆலியா, யூ ஆர் ராங். நான் பூரப்ப பத்தி இந்த மாதிரி ஒரு செகண்ட் கூட யோசிக்க கூடாது. நீங்க வந்துட்டீங்களா பூரப்? ஆ நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இட்ஸ் ஓகே.
யா தண்ணி. தேங்க்ஸ். வெல்கம். குடிச்சிட்டீங்கன்னா கொடுங்க, நான் அதை வச்சிடுறேன். That's okay, I will keep it. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சுல, டயர்டா இருப்பீங்க. நான் போய் உங்க நைட் ட்ரெஸ்ஸை கொண்டு வரேன், நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுங்க. இட்ஸ் ஓகே, நான் எடுத்துக்கிறேன். Hey, it's all right. I am your wife, I can do this. பூரப் திஷாவை பத்தி என்கிட்ட சொல்லுவாரா இல்ல நானே அதை பத்தி கேட்கட்டுமா? பூரப், how was your day? ஏதோ நார்மலா இருந்துச்சு, எதுவும் ஸ்பெஷல் இல்ல. Are you sure? Yeah, of course. Why? ஒன்னும் இல்ல, அது கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கா. நியூஸ பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். யூ நோ, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நியூஸ்ல பார்த்தேனா, அதனால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஃபோன் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா லைன் கிடைக்கல. தட்ஸ் வை, அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். இல்ல, அது ஆக்சுவலி நான் ஆபீஸ்ல இருந்து லேட்டா தான் கிளம்பினேன். Excuse me. Yeah. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, அவங்கள பேசாம இங்க டின்னருக்கு வர சொல்லலாம். அவங்க கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுட. ஐயோ மிஸ்டர் மெஹராவை லஞ்சுக்கு இன்வைட் பண்றதுக்கு நான் மறந்துட்டேனே. ஹாய் ஹலோன்னு மட்டுமா சொல்றது? எப்படி பேச ஆரம்பிக்கிறது? எப்படி லஞ்சுக்கு இன்வைட் பண்றது? நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது இந்நேரத்துக்கு உங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், நான் என்ன தப்பு பண்ணேன்னு. இது உங்களுக்கே சரியாப்படுதா? இது உங்களுக்கே சரியாப்படுதானா? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பெரிய முட்டாள்னு தானே? இல்ல, நான் அப்படி நினைக்கல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாம ஒரு தடவையாவது பார்க்கணும். Shit. நான் டைரக்டா பார்க்கணும்னு சொல்லிட்டேன். என்னப்பா நீ இப்படி? இது ஃபார்மல் மெசேஜ் தானே. நான் எப்படி இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஆனா ஏன்? அதுக்காக தான் நானும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அதாவது நீங்களும் மிஸ்டர் கோலியும் உங்க குடும்பத்தோட எல்லாருமா எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வரணும். ஐ ஹோப் ஹீ வில் நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பார்க்கலாம் அவர் என்ன யோசிக்கிறாருன்னு. சாரி, பாதி மெசேஜ் தான் போச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணணும். சாரி, பாதி மெசேஜ் தான் போச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணணுமா? அப்பா அவர்கிட்ட நாளைக்கு டைம் இருக்கு. ஓகே, இதுதான் ரைட் டைம் டு இன்வைட் ஹிம். ஐ திங்க் நாம வீட்ல மீட் பண்ணா நல்லா இருக்கும். நான் இப்படி யோசிக்கிறேன், அவங்க என்ன யோசிப்பாங்க? அவங்க என்ன தனியா மீட் பண்ணுவாங்கன்னு நான் இப்படி நினைச்சிட்டேன். ஷீ இஸ் நாட் லைக் அதர் விமன். ஷீ இஸ் அ நைஸ் விமன். சரி, ஓகேனே சொல்லுவோமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லஞ்ச் இன்விடேஷன். எனக்கு உங்கள் சமையல் பிடிக்கும். ஐ எம் ஷுர் எனக்கு உங்களையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாட்? எனக்கு உங்களையும் பிடிக்குமா? அபி இடியட். என்ன நினைப்பாங்க அவங்க? நான் ஃப்ளர்ட் பண்ணுறேன்னு நினைக்க போகிறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க. அதையும் மெசேஜ் பண்ணணும். ஏதாவது தப்பான அர்த்தமாயிட்டா? தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன். மை ப்ளஷர். குட் நைட். குட் நைட். இவ்வளோ சீக்கிரமாவா? அதுவும் சரிதான். என்ன மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு. குட் நைட்.
பூரப் என்கிட்ட சொல்லி இருக்கணும். நான் இன்டைரக்டா அவர்கிட்ட கேட்டப்ப கூட அவர் சொல்லல. அவர் பொய் சொல்றாரு. அப்போ எஸ் இல்ல, நான் அந்த மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டேன். நான் ஃபோன் பண்ணி வாட் யூ மீன் நான் இன்ஃபார்ம் பண்ணலையா? எல்லாரும் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. யாராவது உண்மையை சொல்லுவீங்களா இல்லையா? டேம் இட். ஐ நோ எல்லா விஷயத்தையும் பூரப்போட வாயால நான் கேட்கணும். அவர் எதுக்காக என்கிட்ட மறைக்கணும்? எதுக்காக என்கிட்ட பொய் சொல்றாரு? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஒருத்தன் தப்பு செய்யும் போதுதான் இந்த மாதிரி பொய் சொல்ல ஆரம்பிப்பான். ஒருவேளை உண்மையிலேயே பூரம் இல்ல, அப்படிலாம் இருக்காது. ஏன் இருக்காது ஆலியா? லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா ஆனா நீ அப்படிலாம் நடக்க விடக்கூடாது. She do something about it. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? எடுத்துருக்கணும்ல. நான் போன் பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியும். போன் எடுக்காம இருந்தா எப்படி? ஒருவேளை காலேஜ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா நமக்கு அகைன்ஸ்டா குரூப் ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? அது பிராச்சரியா கிட்ட போட்டி போட போறான்னு. அப்படி கூட இருக்கலாம். நீயா எதுக்கு இந்த ராத்திரியில போன் பண்ற? ஃபர்ஸ்ட்லி, ஒருத்தங்களுக்கு கால் பண்ணக்கூடாத நேரம் இது ஒன்றும் கிடையாது. அப்புறம் செகண்ட்லி, நான் தான் உனக்கு திரும்ப கால் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ தான் கால் பண்ண. ஓ, பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு இது ஒரு சாக்கு போக்கா? ஏதாவது புதுசா ஐடியா பண்ணலாம்ல? நானா உன்கிட்ட பேசுறதுக்கு காரணம் தேடணுமா? ஆர் யூ சீரியஸ்? ஆக்சுவலி நீ உன் தப்ப மறைக்கிறதுக்கு காரணம் தேடிக்கிட்டு இருக்க. அட, நடந்தது நடந்து போச்சு. தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன், சாரி சொல்லு, மேல பேசு. அதை விட்டுட்டு வாட் ஆல் தி? உங்கள மாதிரி பணக்காரங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? எங்கள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க சாரி சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? இங்க பாரு, நீ ரொம்ப நல்ல பையன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் யூ நோ வாட்? நீ, ரியா, டிம்பி, ஷைனா எல்லாருமே ஒரே மாதிரி தான். அப்புறம் உங்கள மாதிரி ஆளுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அட, நான் இப்ப எதுவுமே சொல்லலையே. நீ பணக்காரன்றதை காட்டிக்கிறதுக்கு மட்டும் தான் வர. உன்கிட்ட மேனஸே இல்ல. அப்புறம் நீங்கள மிடில் கிளாஸ் ஆளுங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பணத்தால எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா மேனஸ முடியாது. நீ ஏன் சம்மந்தம் இல்லாம விஷயத்தை எங்கேயோ கொண்டு போற? உன்னோட தங்கச்சி ரியா கிட்ட அவகிட்ட சொல்லிடு, நான் அவளை சும்மா விட மாட்டேன். அவ என் மேல சேர்த்து தண்ணி அடிச்சா. அப்புறம் என் அக்கா பிராச்சி அவளை ப்ராப்ளத்துல சிக்க வச்சுட்டா. அதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? உன்னோட தப்பு என்னன்னா, நீ ரியா மாதிரி நீ நல்லவனா இருப்பன்னு நான் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா நல்லவனா இருந்தனா நீ ரியாக்கு புரிய வச்சிருப்ப. ஆனா நீயும் அவள மாதிரி தான். அப்புறம் உனக்கே மேனஸ் தெரியாதப்போ நீ மத்தவங்களுக்கு என்ன சொல்லி தருவ? இங்க பாரு, மறுபடியும் நீ எனக்கு போன் பண்ணன்னு வச்சுக்கோ, உன்னோட நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். அட, இவளுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி பேசுறா? மத்தவங்க மேல இருக்கிற கோவத்தை என்கிட்ட ஏன் காட்டுறா? ரியா கிட்ட ப்ராப்ளம்னா ரியா கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? ரியா அப்செட் ஆனா நான் என்ன பண்ண முடியும்? என்ன ஆச்சு? ரியா எதுக்காக அப்செட் ஆனா? ஆக்சுவலி ரியா பிராச்சியை ஏதோ ப்ராப்ளத்துல சிக்க வச்சுட்டா. அதனால அவ தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி கத்துறா. அந்த ஷஹனாவா? ரியா என்ன பண்ணா? எனக்கு எதுவும் தெரியல. ஏன் முன்னாடி அவ எதுவும் செய்யல. பட் யூ நோ வாட்? ரியாவை பத்தி சொல்றதெல்லாம் சும்மா ஒரு காரணம் தேட. அவளுக்கு ஆக்சுவலா கோவத்தை என்கிட்ட காட்டணும். அதனால ரியாவை ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டேன். அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். I'll show off. பிராச்சி ரியாக்கு நடுவுல இப்பவும் ஏதோ டென்ஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்பதான் பிரச்சனை வருது. இவங்களை என்னதான் பண்றது? ரியாவை திட்டுனா ஆலியாக்கு அது தப்பா தெரியும். ஆனா ஆலியா ரியா பண்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்றா. என்ன பண்ணுவேன்? ஐ கான்ட் டூ எனிதிங். இந்த ராத்திரியில யார் வந்திருப்பா? ரித்திக். ரித்திக் இவ்வளவு லேட்டெல்லாம் வரமாட்டான். பின்ன வேற யாரா இருக்கும்? பூரபா? பூரப் சார், சொல்லுங்க. ஆலியா, பூரப் சார் இல்ல. பூரப் எனக்கு சொந்தம். எப்பவும் எனக்கு தான். எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருப்பாரு. நான் பூரப் சார் உங்ககிட்ட இருந்து எதுக்காக பறிக்கணும்? அவர் ஏன் கூட தானே இருக்காரு. ஏன் புருஷனை விரும்பும் போது நான் எதுக்காக உன் புருஷனை விரும்பணும் சொல்லு. இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன வேணும்? பூரப், வழிய மறந்துட்டியா இல்ல உறவை மறந்துட்டியா?
அவரு உன்னோட ஹஸ்பண்ட். உன் வீட்டுக்கு போய் தேடு, இங்க கிடைக்க மாட்டாரு. பூரபோட கார்ல நீ அவர் கூட போறத நான் பார்த்தேன் திஷா. ஒருவேளை இந்த உறவு, அதுக்கப்புறம் இந்த வழி, இது எல்லாமே உனக்கு புரிய வேண்டியது அவசியம். அவர் உன் புருஷன் இல்ல என்னோட புருஷங்கிறத நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ என்ன செய்யணும்னு யோசிக்கிறியோ அத செய்யாத. இங்க பாரு, இதெல்லாம் நான் பேச விரும்பல. உன்னோட பர்சனல் லைஃப பத்தி பேச வந்திருக்கேன்னா அதுல எனக்கு விருப்பமும் கிடையாது. ப்ளீஸ் போயிடு. ஒருவேளை என்ன பார்க்க வந்திருந்தா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைக்காத திஷா. யூ நோ we can never be friends. நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவும் விரும்பல. of course நீ எனக்கு சக்களத்தி ஆகணும்னு நினைக்கிறல்ல. நீ இந்த மாதிரி பண்றத நிறுத்திக்கோ திஷா. பூரப விட்டு விலகி இரு. இதை எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. நீ தப்பா நினைக்கிற. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. உன்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்க வரல, நான் உன்னை வார்னிங் பண்ண வந்திருக்கேன். என் புருஷனை விட்டு விலகியே இரு. இல்லன்னா உனக்கே தெரியும் நான் என்ன பண்ணுவேன், எந்த எல்லை வரைக்கும் போவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட தேவையில்லாத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆனாலும் நான் பதில் சொல்லலைன்னா நீ பேசிட்டே தான் இருப்ப. உனக்கே தெரியும். ஓகே, உன்னோட சந்தோஷத்துக்காக. வெல் அண்ட் குட். பட் பேட் ஃபார் யூ திஷா. என் ஹஸ்பண்டை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நீ முயற்சி பண்றல. உன்னோட இந்த செயலுக்கு நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. அந்த வருத்தத்தால எனக்கு என்னதான் ஆக போகுது? டசன்ட் மேட்டர். அப்புறம் உனக்கு என்ன ஆகுது? உன்னை நீயே பாரு ஆலியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பூரப் உன்னோட ஹஸ்பண்ட். நீயே இன்செக்யூரா ஃபீல் பண்ற. ஏன்? ஹோ, now I get it. நீ பூரப ஏன் கூட அவரோட கார்ல பாத்திருக்க, அதுவும் ராத்திரி இல்ல. அதாலதான் இன்செக்யூரா ஃபீல் பண்றியா? இன்செக்யூர்லாம் இல்ல திஷா. நீ அப்படிலாம் எதுவும் யோசிக்காத. ஏன்னா என்னோட லைஃப்ல நான் உன்னை பார்க்க விரும்பல திஷா. உன்னால ஏன் லைஃப கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆலியா. அப்புறம் உன்னோட ஹஸ்பண்டோட லைஃபையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப வீட்டு எல்லை வரைக்கும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். வீட்டுக்கு வெளியே அவர் யார பாக்குறாரு, என்ன பண்றாரு, இதுல உன்னோட உரிமை எப்படி இருக்கும்? ஆர் யூ ஸ்கேர்? எனக்கு உன்னோட கண்ணுல பயம் தெரியுது. இன்ஃபேக்ட் உன்னோட கண்ணுல நான் தெரியுறேன். இன்செக்யூரிட்டி தெரியுது. அதாவது வேற ஒரு பொண்ணு உன்னோட புருஷனை உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டா உன்னால வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா அதுதான் நடக்கும். இது எல்லாருக்குமே நடக்கக்கூடியதுதான். ஞாபகம் இருக்கா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஞாபகப்படுத்திக்கவும் நான் விரும்பல. இந்த கதை சொல்றதெல்லாம் நிறுத்து திஷா. நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா இதை எல்லாத்தையுமே நிறுத்துன்னு சொல்ல வந்தேன். எனக்கு என் ஹஸ்பண்ட் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைங்கிறது அவங்க ஹஸ்பண்ட் மேல எல்லாருக்கும் இருக்கும். அடுத்த பொண்ணு மேலதான் நம்பிக்கையே இருக்காது. த ஹவுஸ் பிரேக்கர், த த்ரெட். ஒருத்தி உன் வீட்டுக்குள்ள புகுந்து உன்னோட மேரிட்டல் ஸ்டேட்டஸையே மாத்த முடியும். அவ உன் முன்னாடி நிக்கிறவன்னு நினைச்சியா? இப்ப எனக்கு காமெடியா தெரியுது. தெரியுமா? உன்னோட ஹஸ்பண்ட் என்ன பத்தி எவ்வளவு கேர் பண்றாருன்னு தெரியுமா? தினமும் ஆபீஸ்ல டிராப் பண்றாரு, தினமும் என்ன பிக்கப் பண்ண வராரு. சாப்பாடு சாப்பிட்டியா இல்லையா, இல்ல மெடிசன் கரெக்டா எடுத்தியா இல்லையான்னு மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காரு. அதோட 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு கால் பண்ணிடுவாரு. அப்புறம் உனக்கு என்னன்னு சொல்றது, உனக்கே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துடும். திஷா, சத்தம் போடாத. சத்தம் போடுறதுனால எதுவும் நடக்காது. நான் எவ்வளவு கத்துனேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்ன ஆச்சு? என்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு என்கிட்ட இருந்து பறிச்சு கூட்டிட்டு போயிட்டா. நான் கத்திக்கிட்டே இருந்தேன். நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல இப்படி எல்லாம் நடக்கும்னு. நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா திஷா? ஆனா நீ இப்படி எல்லாம் பண்றல திஷா. அப்படி பண்ணாத. ஐ நோ பூரன். அப்புறம் அவர் என்ன கண்டிப்பா சீட் பண்ண மாட்டார். டோன்ட் ஓவர் ரியாக்ட். அவரு சீட் தான் பண்றாரு. உனக்கு தெரியுமோ தெரியாதோ அத பத்தி உனக்கு என்ன தெரியுமா? மனிதர்கள் அவங்களோட காதல மறக்கிறது இல்ல, உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுப்பாங்க. அது எப்பவும் முடியாது. அப்புறம் எப்ப அந்த மனுஷங்க அவங்க முன்னாடி வராங்களோ அப்பெல்லாம் அந்த காதல் தன்னை மீறி வெளியே வந்துடும். இதுல யாரும் எதுவும் பண்ண முடியாது. எஸ், பூரபோட மனசுல எனக்கான ஃபீலிங்ஸ் ஏறிக்கிட்டே தான் போகுது. அதை உன்னால தடுக்க முடியாது. புரிஞ்சுதா?
தடுக்க முடிஞ்சா தடுத்துக்க.